இந்திய அளவில் ஓர் மிகப்பெரிய நிறுவனம் சென்கா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். Best of your search. Dream India, Senka Supermarket, Senka Infotech, Senka Country Chicken, Senka நிதி லிமிடெட். தன்னம்பிக்கை ததும்பும் ஓர் நம்பகமான வீடு மற்றும் வீட்டுமனை விற்பனை நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த சேவை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு. குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். புதுவிதமான வருமானம், எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இருக்க வேண்டாம். நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய இடத்துல தான் நாம் எல்லாருமே இருக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வையுங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த அடிப்படையான விஷயத்துல இன்னைக்கு தேவையான, இன்னைக்கு இருக்கிற தருவாயில கட்டாயமா உங்களுடைய நம்பிக்கை எனக்கு தேவை. 100% உங்களுடைய நம்பிக்கை எனக்கு தேவை. அப்படி இருந்தாலும் இதை வந்து ஒரு நல்ல பெரிய இடத்துல கொண்டு போய் லெவல் 1 நாம மொத்தம் எத்தனை கொடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோம். எஸ், எத்தனை விதமான ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லியிருந்தோங்க. மட்டன், இது என்னன்னா மட்டன் வாங்கினா அது தனியான ரேட்டுன்றதுனால அதுக்கு தனியான பிவியும் கொடுத்துருக்கோம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் இன்கமா அப்படின்னாக்கா இதுக்கும் கொடுக்குறோம். நான் எனக்கு கீழே யாரை சேர்த்தாலும் எனக்கு வருமானம் உண்டு. எனக்கு கீழே எத்தனை பேர் சேர்ந்தாலும் எனக்கு வருமானம் உண்டு. சோ இந்த விஷயத்தை நாம கொடுத்திருக்கோம். அதுக்கு நேம் என்னங்க? மெம்பர் ஜாயினிங் இன்கம். சோ ரெஃபரல் இன்கம் சொல்லலாம். மொத்தத்துல உங்களுக்கு கீழே 12 பேர் சேர்றவங்க ஒவ்வொரு லெவலும் கிட்டத்தட்ட 12 லெவலுக்கு உங்களுக்கு இன்கம் கொடுக்குறோம். ஓகேங்களா? மொத்தத்துல 12 பர்ச்சேஸ் ஒன்று இருக்கு, நோட் பண்ணிக்கலாம். 100 PV கொடுக்கிறோம். இந்த PV அப்படின்னா என்னன்னா பாயிண்ட் வேல்யூ. இந்த பாயிண்ட் வேல்யூ 1 PV equal to 10 பைசே. ஒரு பாயிண்ட் வேல்யூ வந்து 10 பைசேக்கு உங்களுக்கு 40 PV. இது என்னங்க? மட்டனுக்கு 40 PV. சாரி 60 PV. இது செல்ஃபுக்கு இல்ல. இப்போ என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, செல்ஃப் பர்ச்சேஸ் இது நான் இண்டிவிஜுவலா வாங்கினா எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். இது டீமுக்கு இப்ப நான் சொல்லல, இது நான் இண்டிவிஜுவலா நான் பண்ணேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். சரி, என் டீம் என்ன பார்க்கலாம். சோ என்னுடைய டைரக்ட் கிளிக்ல பர்ச்சேஸ் பண்றவங்க 90 PV வரும், அது 30 50 40 இந்த மாதிரி வரும். சோ இந்த மாதிரி 1 by 1 நீங்க பார்த்துட்டே வரலாம். இதுதான் உங்களுடைய PV வேல்யூ. இப்போ ரைஸ்க்கு பாருங்க, மொத்தம் 12 லெவல். ஒவ்வொருத்தர் யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் நமக்கு PV வேல்யூ ஆட் ஆகிட்டே வரும். இப்போ எக்ஸாம்பிள் நாம செல்ஃபா பண்ணோம்னா 100 PV இருக்கு. நமக்கு டவுன்ல ஒவ்வொருத்தரும் பர்ச்சேஸ் பண்ண 90 PV, அவருக்கு கீழே இருக்கிறவர் பர்ச்சேஸ் பண்ணா நமக்கு 80 PV, அதுக்கு கீழே இருக்கிறவர் பர்ச்சேஸ் பண்ணா நமக்கு 70 PV, 60 PV, 50 50 50 40 40 30 30 20. சோ இதுதான் பாயிண்ட் வேல்யூ. ஒரு கிலோ, இது வந்து 1 கிலோ சிக்கன் வாங்குறீங்க, நாம இண்டிவிஜுவலா வாங்கினா 40 PV. இதை கீழே அப்படியே எடுத்துட்டே வந்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தர் வாங்குறதுக்கும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஒண்ணுதான், நாம போய் நம்மளுடைய ஐடியா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும். யாரு போய் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்க ஐடி போய் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அப்பர் லைன்ல எல்லாத்துக்கும் கிடைக்கும், அவங்களுக்கும் கிடைக்கும். அவங்களுடைய டவுன்ல பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னாக்கா அது நமக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரியான வருமானத்தை இங்க கொடுத்துருக்கோம்னா, இப்ப மெம்பர் ஜாயினிங்ல போய் பாருங்க.
நான் ஒருத்தரை ஜாயின் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 40 PV எனக்கு கிடைக்குது. மெம்பர் ஆஃப் ஜாயினிங் ருபீஸ் என்ன தெரியுங்களா? எவ்வளவு தெரியுமா? ஏற்கனவே சொல்லிருக்கேன், வெறும் 50 ருபீஸ். எனக்கு 12 லெவல்ல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா 12வது லெவல் ஜாயின் பண்ணும்போது ஆல் டுகெதர்ல என்ன கிடைக்குது நீங்க கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். சோ இதுதான் உங்களுடைய மெம்பர் ஜாயினிங் உடைய இன்கம். இது பார்க்கிறதுக்கு சாதாரணமா இருக்கு இல்லீங்களா? நான் என்ன சொல்றேன், இந்த 12 லெவல எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கறத மட்டும் ஒரு சிம்பிள் கால்குலேஷனா நான் போட்டு கொடுக்கிறேன். 1 PV = 10 பைசை. இவங்க அத்தனை பேர் ஆளுங்க செஞ்சு போட்டா 11வது லெவல்ல 4,88,28,125 இவங்க அத்தனை பேரும் ஆளுக்கு 5 பேரை போட்டார். எவ்வளவுங்க? 24,41,40,625 சார். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் சார். இது அத்தனையும் சேர்க்கணுமே சார். என்ன மாதிரியே 5 பேர் வேணா சேர்க்கலாம். அவங்க 5 பேர் இட்ஸ் எ ரூல். இட்ஸ் எ ரூல். நீங்க வந்து ஆளுக்கு இந்த வேலையை செஞ்சா போதும். இதெல்லாம் வந்து நாங்களும் அப்பயே பார்த்துட்டோம் சார். அப்பயே முயற்சி பண்றது சிஸ்டமேட்டிக்னு ஒன்று இருக்கு. அந்த சிஸ்டமேட்டிக்கை நம்ம பண்றது கிடையாது. எப்படி பண்ணணும் சிஸ்டமேட்டிக் சார்? 1000 பேர் நமக்குள்ளார வரும்போதே நீங்க கஸ்டமர் கேர்னு ஒன்று கிரியேட் பண்ணணும். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு கேர்ளை போட்டு அவங்கள ஃபாலோ பண்ண 1000 பேர்கிட்ட பேசணும். முதல்ல 1000 10,000 ஆகும். 4 பசங்களை போட வேண்டியது வரும். இப்போ அவங்களுக்குலாம் யார் சார் சம்பளம் கொடுக்குறது? இவங்க வாங்கினா தானே சார் காசு, வாங்குறதுக்கு தான் சார் போடுறது. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்க சார். ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் கொடுங்க சார். கட்டாயமா நடக்கும். சிஸ்டமேட்டிக்கா வேலை செய்யாம நான் பாட்டுக்கு ஐடியா போட்ட ஒருத்தர் கூட வாங்கல அப்படிலாம் நடக்காது. போட்டுட்டே போனாலும் நடக்காது. அதுக்கான வேலை செய்ய தயாரா இருக்கணும். அதுக்கான வேலை செஞ்சோம்னா கட்டாயமா நடக்கும். நான் என்ன சொல்றேன்னா 24 கோடி வருதுன்னே வைங்க, இருக்கட்டும். இந்த 24 கோடி நமக்கு சேரல. நான் என்ன கேட்கிறேன், இதுல ஒரு 10% நடக்குமா? ஜெனியூனா மனசாட்சி சொல்லுங்க, 10% நடக்குமா? நடக்கும். நான் கொடுக்குற இந்த 4 ப்ராடக்ட், இனிமேல் வர ப்ராடக்ட்டுக்கு நான் பேசவே இல்லை. வெறும் இங்க கொடுத்துருக்கிற இந்த 4 ப்ராடக்ட்டுக்கு நீங்க கால்குலேஷன் பண்ணீங்கன்னா, இந்த 4 ப்ராடக்ட்டுக்கு நீங்க கால்குலேஷன் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை இந்த 10% கூட நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, if at least if your success is 10% in all product, you can earn per month, per மாசத்துக்கு எவ்வளவுங்க இருக்கு? 16 கோடி. ஒரு மாசத்துக்கு எவ்வளவுங்க? 16 கோடி. வெறும் 10%. இந்த கால்குலேஷன்ல எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிருந்தா, 10% மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாவே நீங்க வீட்டுல போய் உட்கார்ந்து கணக்கு போட்டு பாருங்க. இங்க கம்பெனில எவ்வளவு கொடுக்குறாங்க இன்டு 24 கோடிக்கு எவ்வளவு வரும்? 24 கோடி இல்ல, எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணணும். இந்த 24 கோடி 4,88,000 கோடி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும். ஒரு அமௌண்ட் மெம்பர் வரும். அந்த மெம்பர்ல வெறும் 10% போட்டீங்கன்னா 16 கோடி வருது மாசம் மாசம் இன்கம். இப்ப நான் என்ன பண்ணிருக்கிறேன், புதுசா ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி எடுத்துட்டு வந்து இதெல்லாம் மக்கள் கிட்ட எடுத்து வித்துருவாங்கன்னு சொன்னா இல்லையே. நாம வாங்குற அரிசியை தானே வாங்குறோம், நாம வாங்குற அந்த கறிமீனை தானே வாங்குறோம். இதுக்கு 16 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? முடியும். நானே எடுத்துன்னு போயிட்டு ஆளே இல்லாத ஊர்ல வச்சு விற்க சொன்னா இல்லையே. இன்னைக்கு மக்கள் தொகை எங்க அதிகம்னா சென்னையில தான். வித்துற முடியாதா? உலகத்திலேயே 2வது இடத்துல இருக்குது இந்தியா தான். வித்துற முடியாதா? ஏன் சாதிச்சிட முடியாதா? சாதிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறவங்க செஞ்சிருவாங்க சார். முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது சார். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அண்ணாந்து இருந்துகிட்டு நீ எத்தனை வந்து கப்பு கொடுன்னு சொல்றான் பாருங்க, அவனுக்காக போடுறேன் ஒரே ஒரு சாட். என்னது? வெறும் 1%. வெறும் 1%த்துல ஜெயிச்சாக்கா என்ன கிடைக்கும் சார்? அப்ப 16 கோடி. 1 கோடியே 60 லட்சம் ரூபாய் மாச வருமானம். மாச வருமானம் எவ்வளவு? 1%. 1% செஞ்சிட முடியாதா? இப்ப நான் உங்களை கேட்கிறேன் சார், மாசம் மாசம் 1 கோடி வேணாம் சார். இல்ல, சொல்ல முடியாது. ஏன்னா எதுவுமே இந்த உலகத்துல ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க,
புதுசா சொல்லப்படுற விஷயத்துக்கு எதிர்ப்பு அதிகம். நான் கரண்ட்டை கண்டுபிடிச்சிருவேன், சுவிட்ச் போட்டாவே வெளிச்சம் வரும்னு சொன்னவனுக்கு எதிர்ப்பு அதிகம். எந்த ஒரு சப்போர்ட் இல்லாம நான் மேல பார்ப்பேன்னு சொன்னவனுக்கு சப்போர்ட் எதிர்ப்பு அதிகம். புதுசா கொண்டு வர எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்ப்பு அதிகம் தான். அதை மீண்டு வராம பாருங்க, அவன் தான் பெரிய லெவல்ல போய் நிற்கிறான். எதுவுமே புதுசா கொண்டு வரும்போது மாசம் 1 கோடியா, மாசம் 16 கோடியா எடுத்துட்டு வரும்போது பெருசா தான் இருக்கும் எதிர்ப்பு. எவ்வளவு நம்ப மாட்டான். அது வீட்டுல வாங்குற அரிசி மூங்கிட்ட வாங்கினாக்கா 1 கோடியா நம்ப மாட்டாங்க. ஆனா காலம்னு ஒண்ணு இருக்கு, அது கரெக்டா பதில் சொல்லணும். அந்த காலம் வர வரைக்கும் உழைக்கணும், எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். சார் சேர்த்து விட்டாவே காசே சார். நமக்கு கீழே 1 கோடி பேர் வந்து சேர்ந்துனாக்கா நமக்கு எவ்வளவு சார் கிடைச்சிருக்கும்? சும்மா ஒரு 5 ரூபாய் கணக்கு வச்சுக்கங்க சார். 25ல பாதி எவ்வளவு? 12 ரூபாய், 10 ரூபாய் வச்சுக்கங்க சார். ஒரு 10 ரூபாய் கிடைக்குதுன்னா, ஒரு நபர் சேர்ந்தாக்கா உள்ளார 10 ரூபாய் கிடைக்குதுன்னா, ஆவரேஜ் இந்த 12 லெவல்ல ஆவரேஜ் எடுத்துக்கணும். 24 கோடி வேண்டாம், வெறும் 1 கோடி சேர்ந்தா எவ்வளவு சார்? 10 ரூபாய் 10 கோடி ஆச்சா? ஏன் இதை செஞ்சிட முடியாதா? அவ்வளவுதான் வேண்டாம், ஒரு 10 லட்சம் நம்மளா சேர்க்க போறோம். நம்ம சேர்த்தது 5 தானே, 5 பேர் தானே சேர்த்தோம். 10 லட்சம் பேர் உள்ளார வந்தாக்கா எவ்வளவு? 5 10 ரூபாய் 1 கோடி வந்து இல்லையா? எல்லா இடத்துலயுமே வருமானம் இருக்கு. நம்ம சென்கா குரூப் ஆஃப் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் தொட்டதெல்லாம் காசு தான். தொடர்றதுக்கு தயாரா இருக்கும், தொட்டதெல்லாம் காசு, தொடர்றதுக்கு தயாரா இருக்கும். என்னங்க, everyone can introduce unlimited new members. சார் அப்ப நான் 5 பேர் தான் சேர்க்கணுமா, 5 பேருக்கு மேல சேர்க்க முடியாதா அப்படின்னு யாராவது டக்குனு யோசிப்பீங்க. இது அன்லிமிட்டட். உங்க லெவல்ல 5 பேர் போட்டாலே இது வருதுன்னா, நான் 50 பேரை போட்டேனாக்கா எப்படி இருக்கும்? அரிசி தானே சார் வாங்க போறாங்க, வேற எதையும் வாங்க போறது இல்லையே. அப்ப 50 பேர் தான் நமக்கு தெரிஞ்சவங்க சாப்பிடுறாங்களா? 50 குடும்பம் தான் சாப்பிடுதா? ஏன் 500 குடும்பம் கல்யாணம்னு ஒண்ணு வந்தாக்கா 500 குடும்பத்துக்கு எத்தனை நோட்டீஸ் வைக்கிறோமா இல்லையா சார்? 500 குடும்பத்துக்கு நோட்டீஸ் அடிக்கிறோமே. அப்ப 500 குடும்பத்துக்கு இந்த பிசினஸ் ஒரு இன்விடேஷனா எடுத்து போய் கொடுக்கலாமே. ரைட். So this is the plan 1. இதுக்காக நீங்க இப்போ 2வது பிளானுக்கு நீங்க புதுசா எதையும் செய்ய தேவையில்லை. இந்த வேலை செஞ்சதுக்கு நான் கூடுதலா கொஞ்சம் கொடுக்குறேன். அது என்ன அப்படிங்கறத மட்டும் இப்போ நம்ம ஷேர் பண்ணுவோம். இப்போ என்ன பிளான் 2, ப்ரமோஷன் அண்ட் ஆஃபர் இன்கம். எத்தனை லெவல் கொடுக்குறோம் ப்ரமோஷன் அப்படின்னா? 10 லெவல். இந்த 10 லெவலான ப்ரமோஷன் ரேங்க் பிளஸ் ஆஃபர் கொடுக்குறோம். என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் என்னங்க? மார்க்கெட்டிங் மேனேஜர். இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர் வர்றதுக்கு நீங்க எவ்வளவு பிவி பண்ணிருக்கணும்? 500 பிவி பண்ணிருந்தா என்னங்க கிடைக்கும்? எம்எம் போஸ்டுக்கு நாம வந்துடலாம். ரைட். ப்ரமோஷன் போனஸ் உண்டா? போனஸ் கிடையாது எம்எம்க்கு. ஆஃபர் இன்கம் இல்ல. ஆஃபர் இன்கம் என்னவா கொடுத்திருக்கோம்? ரெஜிஸ்ட்ரேஷன் வித் சர்டிபிகேட், ரெகக்னிஷன் வித் சர்டிபிகேட். உங்களுக்கு ஒரு எம்எம் என்ற சர்டிபிகேட் கிடைக்கும். இது லெவல் 1க்கு நீங்க வரதுக்கு, தட் மீன்ஸ் நாட் லெவல் எம்எம் நீங்க வரதுக்கு 500 பிவி தேவை. அடுத்தது எஸ்எம்எம், சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜர். எஸ்எம்எம்க்கு டார்கெட் 1000 பிவி. நீங்க இப்ப நல்லா புரிஞ்சுங்க, இந்த 500 பிவின்றது 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதிக்குள்ளார பண்ணணும். அதுதான் கணக்கு எடுக்கணும். ஓகேங்களா? சோ ரெகக்னிஷன் வித் சர்டிபிகேட். தேர்ட், பிசினஸ் டெவலப்மென்ட் மேனேஜர். அவருடைய டார்கெட் என்ன? 2500 பிவி. என்னங்க கொடுக்கிறோம்? ரெகக்னிஷன் வித் சர்டிபிகேட். நெக்ஸ்ட், fourth level AGM. AGM உடைய டார்கெட் என்ன சார்? 5000 PV. சோ இந்த 5000 PV வரும்போது குமுலேட்டிவ்ல என்ன நடக்கும்? 10000 PV வர வைக்கும். இந்த சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. 10000 PV வரணும். gift voucher rupees 1000 rupees க்கு gift voucher கிடைக்கும். இந்த gift voucher வாங்கணும் அப்படினாக்கா 10000 PV குமுலேட்டிவ்ல
இப்போ எக்ஸாம்பிள் குமுலேட்டிவ் அப்படினாவே இப்போ நீங்க 5000 பண்ணிட்டீங்க இல்லைங்களா, இந்த 5000 அன்னைக்கு டேல இருந்து கணக்கு எடுத்துப்பாங்க. 5000 பண்ணிருப்பீங்க, இன்னும் ஒரு 5000 வரணும், வந்ததுனாக்கா 10000 ஆகும். இந்த 10000 குமுலேட்டிவ் வந்து உங்களுக்கு வவுச்சர் கிடைக்கும். இப்போ நான் ஏற்கனவே இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் சார், இதெல்லாம் ஆட் ஆகுமானா ஆட் ஆகாது. இந்த 5000 இருந்து ஆட் ஆகும். இந்த 5000 கூட இன்னொரு 5000 ஆட் ஆகும்போது இந்த gift வவுச்சர் கிடைக்கும். எஸ், அடுத்தது GM. சோ அந்த GM ஆகும்போது உங்களுக்கு 10000 PV கிடைக்கும். சோ 10000 PV இருக்கும்போது உங்களுக்கு ஸ்பாட் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபீஸ் கொடுப்பாங்க. ஸ்பாட் போனஸ் இல்ல ப்ரமோஷன் போனஸ். அதுக்கு அப்புறமா குமுலேட்டிவ்ல 30000 பண்ணணும். எது இந்த 10000 பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு 20000 பண்ணீங்கன்னா 30000 ஆகும். 30000 PV வரும்போது 1 day 1 night in resort ஆஃபர் கிடைக்கும். நெக்ஸ்ட் டைரக்டர் பொசிஷன் போனோம்னா என்ன டார்கெட்? 25000 டார்கெட். ஸ்பாட் போனஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 2500 ரூபீஸ் தருவாங்க. பிளஸ் குமுலேட்டிவ்ல உங்களுக்கு 75000 வந்தது அப்படின்னா சவுத் ஹில்ஸ் ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆவீங்க. தென் 7 ED எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆகணும்னா உங்களுக்கு 50000 PV அந்த மாசத்துல பண்ணியிருக்கணும். So 5000 bonus, 1,50,000 குமுலேட்டிவ்ல வந்தது அப்படின்னாக்கா டெல்லி ஆக்ரா ட்ரிப் கிடைக்கும். நெக்ஸ்ட் SED. SEDக்கு 1 lakh டார்கெட். ப்ரமோஷன் போனஸ் வந்து 10000 ரூபீஸ் ஸ்பாட்ல கிடைக்கும். So 4 lakh உங்களுக்கு வந்து குமுலேட்டிவா இருக்கு அப்படின்னா எப்போ வருதோ அன்னைக்கு உங்களுக்கு ஃபாரின் ட்ரிப். CEO. So CEO க்கு அந்த மாசத்துல 3 லட்சம் PV பண்ணியிருக்கணும். ஸ்பாட் போனஸ் உங்களுக்கு 30000 ரூபாய் கிடைக்கும். தென் ஆஃபர் இன்கம் குமுலேட்டிவ்ல 12 lakh பண்ணிருந்தீங்க அப்படின்னா 1 lakh கார் ஃபண்ட் கிடைக்கும். லாஸ்ட் நம்ம கம்பெனியோட VIP அப்படின்னு சொல்லலாம். 5 lakh அவருடைய PV டார்கெட். So 50,000 ஸ்பாட் கேஷ் ஆஃபர் கிடைக்கும். தென் குமுலேட்டிவ்ல 20 lakh வரும்போது உங்களுக்கு 2 lakhs கோல்ட் ஃபண்ட் கிடைக்கும். சோ இது வந்து செகண்ட் பிளான். அடுத்தது செப்பரேட் PV வேல்யூ allotted for promotion and offer income. இந்த இதுக்கு நான் அங்க வித்தனே அந்த PV ஐ நீங்க ஆட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுக்குன்னு தனிப்பட்ட PV கொடுத்திருக்கும். அந்த PV தான் இதுக்கு ஆட் ஆகும். அது என்ன PVன்றதை உங்களுக்கு லாஸ்ட்ல இன்ஃபார்ம் பண்றேன். அடுத்தது சோ உங்களுக்கு இப்போ டிசிக்னேஷன் வைஸ்க்கு உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்குது. இது செகண்ட் பிளான். தேர்ட் பிளான் ஒன்னு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு வியாபாரம் தான், ஒரு அரிசி மணி தான் வாங்கியிருப்பீங்க. சோ அதை பேஸ் பண்ணி தான் இவ்வளவு ராயல்டி இன்கம். சோ இந்த ராயல்டி இன்கம் எப்படி கொடுக்கிறோம் அப்படிங்கறத பார்த்தலாம். இப்ப மாசம் ஒவ்வொரு மாதமும் 10,000 PV நீங்க பண்ணீங்க அப்படின்னா மந்த்லி 10,000 PV பண்ணிருந்தா உங்களுக்கு 1000 ரூபீஸ் கிடைக்கும். இந்த மாதிரி PV வந்து உங்களுக்கு ஆட் ஆயிட்டே வரும். இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு இங்க இன்க்ரீஸ் ஆகும். ஆனா டிசிக்னேஷனை பேஸ் பண்ணி தான் என்னன்றதை உங்களுக்கு சொல்றேன். சோ 9 காலம் கொடுத்திருக்கோம். 25,000 பண்ணும்போது 2,500 ராயல்டி கிடைக்கும். 50,000 பண்ணும்போது 5,000 கிடைக்கும். Then 30 lakh 3 lakh பண்ணும்போது 30,000, 40 lakh பண்ணும்போது 40,000, 50 lakh பண்ணும்போது 5,000. இதுக்கு நீங்க தனியா பண்ணணும்னா கிடையாது, ஏற்கனவே பண்ணதுதான் இங்க உங்களுக்கு இந்த செக்ஷன்ல கொடுக்குறாங்க. சோ இதுக்கு வந்து PV வேல்யூ மாறும். அதனுடைய PV வேல்யூ பிளான் 2 பார்த்தது இதுக்கும் சேர்ந்து வரும். இதுக்கு வந்து PV வேல்யூ 1ஆம் தேதி 30ஆம் தேதிக்குள்ள ஆட் பண்ணிப்பாங்க. அதுல நம்ம சேல் ஆட் பண்ணிப்பாங்க. மெம்பர் ஷுட் அச்சீவ் ஆஃபர் இன்கம் இந்த பிளான் 2. அங்க என்ன டிசிக்னேஷன்ல நீங்க டிராவல் ஆகுறீங்களோ அந்த டிசிக்னேஷன் படி தான் இங்க உங்களுக்கு வரும். ஒருவேளை நான் வந்து குறைஞ்சிருச்சு அந்த டிசிக்னேஷன்ல இருப்பீங்க,
இப்போ எக்ஸாம்பிள் 4th லெவல் டிசிக்னேஷன் டார்கெட்ல நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய சேல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இங்க இருக்கிறது தான் கிடைக்கும். எஸ், இது ராயல்டி இன்கம். ஸோ இது 3 விதமான இன்கம் நம்ம கொடுத்துருக்கோம். ஏற்கனவே அங்க வந்து எவ்வளவு ஃபர்ஸ்ட் லெவல் இன்கம் உங்களுக்கு, அப்புறமா வந்து எப்படியோ 16 கோடி நீங்க தொடுவீங்கனாக்கா இங்க விஐபி ஆயிட்டு இருப்பீங்க. அப்பதான் அந்த 16 கோடி வரும். ஒருவேளை விஐபி ஆயிருந்தீங்கன்னாக்கா இங்க எவ்வளவு உங்களுக்கு ஃபாரின் ட்ரிப் முடிச்சிருப்பீங்க, கார் வச்சிருப்பீங்க, 50,000 கேஷ் ஆஃபர் கிடைச்சிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுல இருந்து தாண்டி வந்தீங்கன்னாக்கா ராயல்டி எவ்ரி மந்த் மாசம் மாசம் இங்க ஒரு இன்கம். நீங்க அந்த விஐபி ஆயிருந்தாக்கா கட்டாயமா இங்க 5 லாக் உங்களுக்கு ரோல் ஆகிட்டு இருக்கும். அந்த வருஷம் வரும்போது நீங்க மாசம் மாசம் ஒரு 50,000 இது தனியா வேலை கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது 4வது ஒரு இன்கமும் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துடலாம். அதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் ஜூஸ் அண்ட் ஸ்வீட். எல்லாம் கேட்டாங்க, நீங்க என்ன ஜூஸ் கடை வைக்க போறீங்க? சோ fourth பிளான் என்ன? 4 விதமான இன்கம் கொடுக்குறோம் சார். ஒரு அரிசி பேக் வாங்கணும், நீங்க உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றதுக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு. எதை பண்ணாலும் காசு. இங்க ஒரு இது கொடுக்கணுமா, அது கொடுக்கணுமா, 3வது ராயல்டி கொடுக்கணுமா, 4வது என்ன கொடுக்குறோம். இவ்வளவு இடத்துல வந்து ஒரு பேக் ரைஸ் வாங்கினா கிடைக்குதானாக்கா கட்டாயமா கிடைக்குது. அதுல ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம், அப்ப நீங்க வீட்டுக்கு என்ன சார் எடுத்துட்டு போவீங்கன்னு. நீங்க என்ன எடுத்துட்டு போவீங்களோ கட்டாயமா நானும் எடுத்துட்டு போவேன். ஏன்னா எனக்கும் 16 கோடி ரூபாய் மாசம் எடுக்கணும்ன்றதுக்காக உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கு. சோ நானும் லெவல் 1ல கட்டாயமா இருப்பேன். பிசினஸ் அலவன்ஸ் இன்கம். இந்த பிசினஸ் அலவன்ஸ் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா குமுலேட்டிவ். நீங்க இன்னைக்கு ஒரு பேக் வாங்கி எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கிடைச்சதுன்னா அந்த 10 ரூபாயை ஆட் பண்ணிக்கும். 1 லட்சம் ரூபாய் பிவி வரும்போது உங்களுக்கு 10,000 rupees கிடைக்கும். சாரி, இது டெய்லி இல்ல. இந்த அமௌண்ட் இந்த பிவி உங்களால வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம்ல காட்டிடும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 10,000 அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது மறுபடியும் சேர்த்துக்கும். 1,01,000 சேர்த்துட்டு வரும். 1,01,000 1,02,000 சேர்த்துட்டே வந்து 2 லட்சம் வரும்போது அகைன் உங்களுக்கு காட்டும் இன்னொரு ஒரு 20,000 உங்களுக்கு அடிஷனலா வந்திருக்கு. திருப்பியும் 3,01,000 1 ரூபாய் 2 ரூபாய் 3 பிவில ஆட் பண்ணிட்டே வந்து 6 லட்சம் வரும்போது 30,000 ரூபாய் காட்டும். 1 கோடி பிவி வரும்போது ஓவரால் அந்த மாசத்துக்குள்ளார இல்ல, ஓவரால்லே உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அப்ப இதை அப்படியே கூட்டி பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் இருக்கு 1 கோடி பிவி வரும்போது. எஸ், இதுக்கு என்ன கண்டிஷன்ஸ்? இது வந்து 100% cumulative PV system. Promotion rank not mandatory. ஒருவேளை நீங்க டபுள் ப்ரமோஷன் நீங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க, டபுள் பேமெண்ட்ல நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே எடுத்துக்கலாம். அது அங்க வரும்போதே காட்டிடும். டபுள் இதுக்கு கிடையாது. 6 lakhs வரும்போது 6 lakhs. என்னன்னா ஒரு நாள் டிஃபரெண்ட்ல ஒரு கல்யாண ஆர்டர் கிடைச்சது, மொத்தமா அப்படியே ஜம்ப் ஆகுது அந்த ஒரு நாள்லயே. அந்த மாதிரிலாம் சேல் நடக்கும். ஒருவேளை அது மாதிரிலாம் சேல் நடக்கும் போது கிடைச்சதுனாக்கா உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இங்க 65 லட்சத்துல இருக்கீங்க, 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்குது. ஏற்கனவே நீங்க இதை வாங்கிட்டீங்க, 7வது லெவல் நீங்க வாங்கிட்டீங்க. இப்போ 8வது வாங்காம டைரக்டா 80 லட்சம் பிவிக்கு உங்களுக்கு அந்த மாசத்துக்குள்ளாரே வந்துருச்சு அப்படின்னா அந்த 1.5 லட்சம் இந்த 1.5 லட்சம் ரெண்டுமே சேர்த்து 3 லட்சமா கிடைச்சிடும். இந்த 1 கோடி பிவி முடிஞ்ச உடனே அகைன் 1 லாக் பிவில இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். மறுபடியும் 1 பிவில இருந்து ஆரம்பிக்கும். சோ திஸ் இஸ் தி பிளான் 4. இந்த 4 விதமான இன்கம் இருக்கு. இந்த 2 3 4 பிளானுக்கு மட்டும் என்ன பிவி சிஸ்டம் கொடுக்கிறோம் அப்படிங்கறத நீங்க பாத்துங்க. பாயிண்ட் வேல்யூ ஃபார் பிளான் 2 3 and 4. சோ விஐபி ரைஸ் பேக்கு 25 kg க்கு 10 பிவி அலாட் பண்ணிருக்கோம். ஒன் கேஜிக்கு இது வந்து பிளான் 2 and 3 க்கு மட்டும். 4 இல்ல, 4க்கும் இதே மாதிரி தனியா ஒதுக்கி இருக்கும். அதனால தான் அங்க 10 லட்சம் கொடுக்க முடியுது. எஸ், இதுதான் பிவி சிஸ்டம் நம்ம கொடுத்திருக்கிறது. சோ கண்டிஷன்ஸ்
ஸோ இந்த கண்டிஷன்ஸ்ல ஜாயினிங் மெம்பர்ஷிப் டூல்ஸ் சார்ஜஸ் ₹50 per person to pay through Senka app. இந்த Senka app மூலமா மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். ஸோ அந்த சிஸ்டம் வந்து வச்சுக்கோங்க. அதில் கட்டாயமா உங்களுடைய பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர், வேற என்னங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களுடைய மொபைல் நம்பர், இதெல்லாம் மேண்டிட்டரி. இதை மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா இது மேண்டிட்டரி இல்லாம வச்சா என்ன பிரச்சனை வரும்னாக்கா ஒவ்வொருடையும் அட்மின்ல இருந்து கால் பண்ணி கேட்கணும். உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வரல, இன்சென்டிவ் போட முடியல, இன்கம் போட முடியல, அப்பப்போ கூப்பிட்டு பேசணும். ஸோ கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நல்லா தெளிவாகவும் கிளியராகவும் மிஸ்டேக் இல்லாம கேப்ஸ்ல வந்துன்னா கேப்ஸ் கொடுங்க, ஸ்மால் வந்ததுன்னா ஸ்மால் கொடுங்க. இதை கரெக்டா மென்ஷன் பண்ணீங்கன்னா தான் உங்களால வந்து இன்கம் வாங்க முடியும். ஓகேங்களா? எனக்கு இன்கமே வரலன்ற பிரச்சனை இருக்காது. Each member should have self purchase minimum 100 PV. ஒவ்வொரு நபரும் 100 PV பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும் without fail for every month. 100 PV பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்க அரிசி மட்டும் கண்டிப்பா வாங்கி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கறி கண்டிப்பா வாங்கி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. 100 PV உங்களுக்கு வந்திருக்கும் இண்டிவிஜுவல். வந்திருந்ததுனாக்கா you can get your incentives. If product increase, self purchase PV அதாவது point value also will increase. ஒவ்வொரு ப்ராடக்ட் வரும்போது இந்த 100 PV ன்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். Every month of your self and terms sales every month of your sales sales your sales and team sales will be calculated in point value method. ஓகேங்களா? நீங்க பண்றதையும் ஆட் பண்ணிப்பாங்க, உங்களுடைய டீம் செய்யறதையும் ஆட் பண்ணிப்பாங்க. ஆட் பண்ணி தான் பாயிண்ட் வேல்யூவா ஆட் ஆகும். Each and every product will have individual PV and incentive will be calculated. 1 PV equal to 10 paise. Incentive will be calculated every month, 1st to 31st. அடுத்தது calculated incentive will be transferred to your bank account every month. நீங்க பண்றது உங்களுடைய அக்கவுண்ட்க்கு இன்சென்டிவ் எவ்ரி மந்த் வந்துரும். Depending upon the PV target, promotion certificate, special bonus, offer income, royalty income and business allowance income will be issued. If double promotion are reached, simultaneously second promotion will be taken and first promotion offer will be provided according to the terms and conditions. Double promotion la vandinga appadina as per condition company policy padi kudupaanga. For the plan 2, 3 and 4 separate point value will be calculated as per given in the table column. Self purchase is mandatory for all members or else incentive will not be issued even though for team purchase. நல்லா இது மட்டும் புரிஞ்சுக்கங்க. Self purchase mandatory. 200 days of non-active ID will be cancelled automatically. 200 நாள் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணாம சைலண்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். ஐடி கேன்சல் ஆயிடும். Senka group of company management is only authorized to change the plan terms and conditions. Last point. Senka group of company management has rights to terminate those who are disobeying the above terms and conditions. Yes. எப்படிங்க இருக்கு? Sure. நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு இன்கம், ஆளை செத்தாலும் காசு, அரிசி வாங்கினாலும் காசு, கறி வாங்கினாலும் காசு, இதெல்லாம் இருக்கு. வெளிநாட்டுக்கு போகலாம், அதுல போகலாம், இதுல போகலாம். இதெல்லாம் போகலையானாவே பரவாயில்ல, 14 கோடி வச்சிருந்தா நம்ம போய் தான் ஆகணும். மாசம் மாசம் வருதுன்னு என்ன பண்ண போறோம் சார்? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னால மாசம் 1 லட்சம் ரூபாய் இப்ப சம்பாதிச்சுக்க முடியுமா? என் கேள்வி அது. என்னால மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுக்க முடியுமா? நான் வேலையை எழுதி கொடுத்துட்டு இங்க வந்து உட்காந்துப்பேன். மாசம் 1 லட்சம் ரூபாய் கம்பல்சரி வருதுன்னா நான் எழுதி கொடுத்துட்டு கூட இங்க உட்காருவேன். 24/7 உழைக்க தயாரா இருக்கும். ஏன்னா எனக்கு ரெகுலர் இன்கம் இருக்கு. இது கிடைக்குமானா இது 100% கிடைக்கும். ஒண்ணும் இல்லை, இதுக்காக ஒரு 6 மாசம் எஃபர்ட் போடணும். இதுக்காக ஒரு 6 மாசம் எஃபர்ட் பார்ட் டைமா போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பர்மனண்டா நீங்க இங்க உட்கார ஆரம்பிச்சிடலாம். உங்க இடத்துல இருந்துட்டு நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடலாம். வெரி கிளியர். இப்போதைக்கு 1 மணி நேரம் உழைச்சா போதும். 1 லட்சம் ரூபாய் வரும்போது நம்ம 25 மணி நேரம் கூட உழைக்கலாம். இருக்கிறது எவ்வளவு? 24 மணி நேரம். கூடுதலா கொஞ்சம் உழைச்சுக்கும். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, யாரு ஒருத்தர் ஒரு நாளைக்கு
10,000 மணி நேரம் உழைக்கிறாரோ, எவ்வளவுங்க 10,000 மணி நேரம் உழைக்கிறாரோ அவரு வாழ்க்கையில சொந்த இடத்துல இருப்பார். அப்படி இருக்கிறவங்க தான் இந்த அம்பானி, அத்வானி, டாடா, சோன்சோ எல்லாருமே. அப்ப அவங்க எல்லாம் ஃபேக்டரியை வச்சு மேன் பவரை போட்டு அந்த மேன் பவருக்கு சேலரியை கொடுத்து 10,000 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா இதே கான்செப்ட நம்மளுடைய கன்சர்ன்ல வீட்டுல இருந்துட்டே 10,000 மணி நேரம் உழைக்க முடியுமானா உழைக்க முடியும். அதுக்கு என்ன தேவை? எல்லாரும் 1 மணி நேரம் உழைக்கதாவே இருக்கட்டும். அப்ப எத்தனை பேர் இருந்தாக்கா 10,000 மணி நேரம் வரும்? 10,000 பேர். இப்ப நம்ம வேலை என்ன? 10,000 பேர் தேடுறது ரெஃபரன்ஸ் தான். அவங்க வேலையை செய்ய போறாங்க, நாம நம்ம வேலையை செய்ய போறோம். அது தன்னால வந்து நிக்க 24,000 கோடி தன்னால வந்து நிக்கிற வேலை. கவனம் இருக்கணும். எல்லார்கிட்டையும் பேசணும். 24 கோடி மக்கள்கிட்டையும் பேச முடியுமா? முடியும். இன்னைக்கு சிஸ்டம்ல ஏகப்பட்டது வந்துருச்சு. அப்டேஷன்லாம் பண்ணிக்கலாம், இதுலயே பேசிக்கலாம், இதுலயே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போடலாம், வீடியோவை எடுத்து போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். பிசினஸ் பண்ண முடியாமலாம் தெரியாமலாம் இல்ல. கொஞ்சம் வளர்த்துட்டோம் நாலேஜ் அப்படின்னாக்கா பெரிய லெவல்ல சாதிக்கலாம். சும்மா அரிசி பருப்பு வாங்கியே சம்பாதிச்சு. இன்னும் கம்பெனில ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வரப்போகுது. சரி, இந்த அரிசி பருப்புலாம் எல்லாருக்கும் இந்த அரிசி கிடைக்கணும் அப்படின்னாக்கா, மற்ற விஷயங்கள்லாம் வரப்போற கம்பெனில மற்ற ப்ராடக்ட்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா கம்பெனியை சில இடத்துலலாம் போய் சேர்த்துரும். அதுக்கு முன்னாடி கம்பெனில இனி வரும் ப்ராடக்ட் உடைய என்னென்ன ப்ராடக்ட்லாம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு வீடியோ விஷயம் மட்டும் பார்த்துட்டு மகிழ் போகலாம். சென்கா ரைஸ் பிராண்ட், சென்கா சால்ட், அதுக்கு முன்னாடி ஒன்று போச்சு என்னங்க, வாட்டர் கேன், சென்கா மினரல் வாட்டர், தென் சென்கா கிச்சன் மசாலா, சென்கா சுகர், சென்கா டேட்ஸ், நம்ம கையில் வச்சுட்டு சென்கா கிச்சன் டால், சென்கா பியூர் ஆயில், சென்கா டிடர்ஜென்ட், வாஷிங் பவுடர் அண்ட் சோப். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம குரூப் ஆஃப் கம்பெனியில் இருக்கு. இவ்வளோ பெரிய வருமானங்கள் இருக்கு, இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இருக்கு. யாருனாலும் சம்பாதிக்க முடியும். எளிய மக்கள் கூட வருமானத்தை ஈட்ட முடியும். இதுக்கு ஒரு பெரிய படிப்புலாம் அவசியம் இல்லை. நல்ல ஒரு திறமை இருந்தா போதும். நல்லா அழகா சிரிச்ச முகத்தோட பேச தெரிஞ்சா போதும். அவங்க கிட்ட எப்பவுமே வந்து இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா போதும். நாம ஒரு ஆள் இருக்கோன்றதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தினா போதும். கம்பெனில ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து குரூப்ல கொடுத்தாலோ இல்ல பை மெசேஜ்ல கொடுத்தாலோ அதை அவங்களுக்கு அப்பப்போ தெரியப்படுத்தி இருந்தா போதும். அப்ப ஐடி போட்டவர் தான் நம்ம சொன்னதுக்காக ஒரு 50 ரூபா ஐடி போட்டிருப்பாரு, அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நல்லா இருக்கியான்னு கூட கேட்டிருக்க மாட்டோம். 2வது மாசம் வாங்கியிருப்பாரு, 3வது மாசம் ஏன் வாங்கலன்னு கூட கேட்டிருக்க மாட்டோம். பட் அப்படிலாம் இருந்தீங்கன்னா தொழில் செய்ய முடியாது. பெஸ்ட் வேலைக்கு போயிடும். தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் தொழில் செய்யற அளவுக்கான தகுதியை வளர்த்துக்கங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். அடுத்தது சாஃப்ட்வேர் டீடைல்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த சாஃப்ட்வேர் டீடைல்ஸ்ல நீங்க பிளே ஸ்டோர்ல போய் சென்கா குளோபல் ப்ராடக்ட் நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். உங்களுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ் கேட்கும். உங்களுடைய ரெஃபரன்ஸ் யாரோ அவர் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருப்பாரு. இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னாலும் ரெஃபரன்ஸ் ஐடி கேட்கும். ஸோ அந்த ஐடியை கொடுத்து நீங்க உள்ளார லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உள்ளார லாகின் பண்றீங்க அப்படின்னா ஸோ நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாக்கா உள்ளார வந்து நிறைய விஷயங்கள் கீழே இருக்கும். டேஷ்போர்டு ஒன்று இருக்கும். உங்களுடைய ஸ்கேன் பண்ணி ஒரு ப்ராடக்டை ஸ்கேன் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கேனர் வந்து அதில் ஒரு ரைஸ் பேக் வாங்குனீங்கன்னா ரைஸ் பேக் உள்ளாரையே ஒரு கார்டு ஒன்று இருக்கும். அந்த கார்டில் கியூஆர் இருக்கும், கியூஆர் கோடு. அந்த கோடை நீங்கள் ஸ்கேனர் நம்மளுடைய மொபைல்லேயே ஸ்கேனர்னு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா
பண்ணிட்டீங்களா? அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த QR கோடை நீங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க. ரிசீவ் பண்ண உடனே உங்களுடைய பிவி வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். அதே ரைஸ் வாங்குறீங்க, மீட் வாங்குறீங்கன்னாக்கா உங்களுடைய ஐடி நம்பரையோ இல்லைன்னா உங்களுடைய மொபைல் நம்பரையோ நீங்க தெரியப்படுத்தினீங்கன்னா அவங்க அதை என்ட்ரி பண்ணாலே உங்களுக்கு எத்தனை கிலோ வாங்குறீங்களோ அத்தனை கிலோவுக்கு இன்சென்டிவ் ஆட் ஆகும் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு. இதே மேன் பவர் நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுடைய ரெஃபரன்ஸ் ஐடி நீங்க மென்ஷன் பண்ணீங்க, அவருக்கு எப்படி லிங்க் அனுப்புவீங்க, அவர் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பிவி வந்து ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி 3 விதமான விஷயங்கள் உங்களுக்கு அதுல கிடைச்சிடும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஏன் ஒவ்வொரு செகண்டுக்கும் உங்களுடைய இன்கம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் சேர்ந்துட்டாங்கன்னா உடனே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய இன்கம். ஒரு ரைஸ் பேக் யாராவது வாங்கினா உடனே உங்க மொபைல்ல நீங்க பார்க்கலாம் இன்கம். உடனே அப்டேட் ஆகும். உடனுக்குடனே ஒவ்வொரு மாசமும் உங்களுடைய இன்கம் என்ன. ஒரு நாள் இந்த இன்னைக்கு நாள்ல நான் காலையில 8 மணிக்கு ஓபன் பண்ண 10 மணிக்கு இந்த ஷேர் மார்க்கெட்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி பார்க்கலாம் நாம. 10 மணிக்கெல்லாம் என்ன ஆச்சு, 11 மணிக்கெல்லாம் என்ன ஆச்சு, எவ்வளவு இன்கம் வந்தது, இது மாசத்துல எவ்வளவு ஆச்சு. சோ மாசத்துல அவ்வளவு ஆச்சா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க முடிஞ்சு போச்சு. அது அப்படியே அக்கௌண்ட்டுக்கு வரதா வந்து இதுக்கு டிடிஎஸ் உண்டு. ஸோ டிடிஎஸ் பிடிச்சு போக மீதி கைக்கு வரும். அது 3.5 இப்போ மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 5% வந்து மேபி அது 5% தான் 5% இல்ல 3.5% அந்த 3.5 as per கவர்மெண்ட் பாலிசி. அது பிடிச்ச போக மீதி கைக்கு வரும். ஒன்னு எவ்ரி மந்த் உங்களுக்கான வரக்கூடிய இன்கம் இது. பேன் கார்டு இருந்தது அப்படின்னா பேன் கார்டு இல்லாதவங்களுக்கு 20% டிடக்ஷன் கம்பல்சரி இருக்கு as per கவர்மெண்ட் பாலிசி. இல்லைன்னா அது 5% பேன் கார்டு. அதனால என்ட்ரி பண்ணிடுங்க. ஒருவேளை பேன் கார்டு இல்லைன்னா ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உடனே கிடைச்சிடும். அதை கண்டிப்பா என்ட்ரி போட்டுருங்க. பேன் கார்டு அதுல என்ட்ரி போடாம நீங்க கம்பல்சரி அந்த 20% டிடக்ஷன் ஆகும். நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கப்புறமா பேன் கொடுத்து அதை அப்ளை பண்ணி நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா தயவு செஞ்சு as per கம்பெனி பாலிசி பேன் கார்டு இல்லைன்னா 20%. அதுலயே ஒரு ரூல் இருக்கு. மினிமம் இவ்வளவு இன்கம் எடுத்திருந்தாக்கா பிடிக்க வேண்டாம் அப்படின்லாம். அதை நாங்க பிடிக்கதான் பிடிச்சிருவோம். மாசம் கொடுத்துருக்க கொடுத்துருவோம். ஏன்னா அது ஒரு அட்மின் வச்சுலாம் அந்த ஒர்க்கை பார்க்க முடியாது. நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கிறத கிளைம் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இதெல்லாம் வந்து இன்கம். உடனே நீங்க வந்து அந்த டவுன்லோட் பண்ணிக்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு இல்லைன்னா உங்களுடைய லீடர்ஸ் உங்களுக்கு லிங்க் அனுப்புவாங்க. லிங்க் அனுப்பிச்சாங்கன்னா அதன்படி உள்ளார வாங்க. அதுல வந்து பேமெண்ட் கேட்வே கண்டிப்பா இருக்கு.